எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் நேர்கோணல். இன்னைக்கு நேர்கோணல்ல போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், போன எபிசோட்ல, அதாவது நம்ம சங்கராச்சாரியார், சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவளை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஐ கேன் சே திஸ் டாக் ஷோ, நான் பாட்காஸ்ட் இதுக்கு சொல்ல முடியாது. இந்த டாக் ஷோவில் வந்து நாட் ஓன்லி பாலிடிக்ஸ், அரசியல் மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், மற்ற விஷயங்களும் இதில் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த விதத்தில் என்ன, இப்போ இந்த சாதுர்மாசியம் வருது. இந்த சாதுர்மாசியம்னா என்ன அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நாட் ஓன்லி தட், சங்கராச்சாரியரோட ஹவு ஷுட் ஐ புட் இட், கான்ட்ரிபியூஷன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சனாதன தர்மத்துக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் அவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கார். அதாவது போன எபிசோட்ல நான் சொன்னேன், இது ஒரு கம்பேரிசன் கிடையாது, ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாதிரி இவரும் ஓய்வே கிடையாது அவருக்கு. அண்ட் டிராவல், அவர் வந்து நாடு நாடாக ட்ராவல் பண்ணுறார், இவர் ஊராக ட்ராவல் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு வந்து ஜூம் கால் மூலமாலாம் எல்லாரோடையும் அந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இப்போட டெக்னாலஜியும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதாவது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் சாதுர்மாசியம் தான் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஆஸ் யூஷுவல் அஸ்வின் குமார் ஐயர் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அஸ்வின்ஜி, குட் ஈவினிங். அண்ட் இது இந்த சாதுர்மாசியம்னு சொல்றாளே, அந்த சாதுர்மாசியம்னா என்ன சார்? இது வந்து 4 மாசம், ஆஷாட பூர்ணிமாலேருந்து ஆரம்பிச்சு 4 மாசம். ஒரிஜினலா இது வந்து என்னன்னாக்கா, இது மான்சூன் சீசன், மழை காலம். மழை காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி முதல் 4 பட்சங்கள், 4 மாசமுமே சரி, எஸ்பெஷலி இந்த முதல் 4 பட்சங்கள் வந்து சன்னியாசிகள், ஆச்சாரியர்கள் இவெல்லாம் வந்து ஒரு இடத்துல தங்கி, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்க கூடாது, ஊர் வருவா போக. ஸோ இவங்க அந்த 4 மாசங்கள் மாத்திரம் ஒரு இடத்துல தங்கி பிக்ஷைகள்லாம் பெற்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடியது. ஆனா இந்த 4 மாசங்கள்ல வந்து நமக்கு நிறைய டியூட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நம்மளுடைய கேலண்டரே பியூட்டிஃபுல்லான கேலண்டர் சார். மொத்த வருஷத்துடைய கேலண்டரே ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு ஒரு சோசியலாஜிக்கல் ரீசன் நான் எப்போதுமே சொல்லுவேன், சனாதன தர்மால எது பண்ணாலும் அதுக்கு வந்து எய்தர் சைக்கலாஜிக்கல் ஆர் சோசியாலஜிக்கல் ஆர் சயின்டிபிக் ரீசன், இது மூணுத்துல ஏதாவது ஒன்னாவது மினிமம் இருக்கும். இதுல சில இதெல்லாம் 1+1 கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு. முன்னாடி இப்போ ஒய் ஸ்பெசிஃபிக்கலி அந்த 4 மாசம், அண்ட் ஒய் ஸ்பெசிஃபிக்கலி அவ எங்கேயும் போகக்கூடாது? இல்லை, மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் டிராவல் அந்த ஆட்டம்ல கஷ்டமா இருக்கும். இப்போ ஜெயின்ஸ் வந்து அதே சாதுர்மாசியம் தே ஆல்சோ அப்சர்வ். அவங்க என்னன்னாக்கா காலில் வந்து எந்த கிருமிகள்லாம் மிதிச்சிடக்கூடாது. நம்ம ஜெனரலா வந்து இந்த 4 மாசம் மழைக்காலங்கிறது ஒரு இடத்துல இருந்து பூஜை பண்ணி பண்ணக்கூடியது. அதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நமக்கு ஒரு கர்த்தவியம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, நமக்கு ஒரு சிக்னிஃபை பண்றது. அதாவது இட் ஸ்டார்ட்ஸ் வித் குரு. முதல் பூர்ணிமா வந்து குரு பூர்ணிமா. ஓகே, ஆஷாட பூர்ணிமா வந்து குரு பூர்ணிமா. நம்ம குருவிலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளுடைய குருகிட்ட போய் அவரை குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம என்னெல்லாம் ஆரம்பிச்சுக்கணுமோ அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கணும். குரு பூர்ணிமாக்கு ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஸ்ராவண பௌர்ணிமா, அன்னைக்குதான் ஆவணி ஆவட்டம். ஓகே ஓகே. அன்னைக்கு வியாச பூஜை. நம்ம குருக்கெல்லாம் நம்ம வைதிகத்துக்கெல்லாம் குருவாக நாம நினைக்கக்கூடிய வியாசருக்கு பூஜை பண்றோம். ஓகே. இப்ப நமக்கு வந்து மாசம் வந்து மாசத்துல 4 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, சண்டே எல்லாம் லீவு, சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 6 நாள் வந்து லீவுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இதுக்குன்னு ஒதுக்கி வச்சது ஒரு மாசத்துல 6 நாள் இருக்கும். என்னன்னா, ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, 2 அஷ்டமி, 2 நவமி, அதாவது ஹை டைட் அண்ட் லோ டைட். இதுல வந்து இது எல்லாமே அமாவாசைகள் எல்லாம் ஃபாஸ்டிங் டேஸ், பௌர்ணமிகள் எல்லாம் வந்து ஃபீஸ்டிங் டேஸ். இதுல வந்து ஆனா அன்னைக்கு வியாச பூஜை பண்ணும்போது இட் இஸ் அ ஃபாஸ்டிங் டே. சோ 2வது பௌர்ணமி அது. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வியாச பூஜை முடிஞ்சு அடுத்த பௌர்ணமி வந்து உங்களுக்கு வந்து பத்ரபாத பௌர்ணமி. பத்ரபாத பௌர்ணமி அதாவது ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு பித்ருபக்ஷம் ஆரம்பம் 15 நாளைக்கு. ஓகே ஓகே, அந்த பௌர்ணமி ஆரம்பிச்சிடும்.
அதுக்கு அடுத்த பௌர்ணமி வந்து அன்னைக்கு வந்து பகவானுக்கு நீங்க வந்து சிவன் கோயில் எல்லாம் அன்னைக்குதான் அன்னாபிஷேகம் நடக்கும். ஓகே. ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயில் சிவபூஜைக்கு ரொம்ப உகந்த நாள். ஓகே. ஸோ குருவில் ஆரம்பிச்சு குருவுக்கு குருவான வியாச பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கு அடுத்த மாசம் பித்ருக்களுக்கு ஒரு பட்சம் முழுக்க பித்ருபக்ஷம் பூஜை பண்ணி அடுத்தது பகவான்ல போய் முடிஞ்சு அன்னைக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணி பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த பௌர்ணமி. ஸோ இந்த 4 மாசம், இந்த 4வது மாசம் முடியும் போது ஒரு பௌர்ணமி வருதுல, தாளம் போது தாளத்துல ஆரம்பிச்சாக்க திருப்பி இங்கதான் வந்து முடியும். அந்த மாதிரி அந்த பௌர்ணமி வந்து கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை அன்னைக்கு முடியறது. சோ அன்னைக்கு வந்து தீபங்களை வந்து தீபதானம்னு பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல தீபங்கள்ல ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு. ஏன்னா தீபதானங்கிறது ரொம்ப வசதியான சமாச்சாரம். ஓகே. சோ அன்னைக்கு வந்து அன்னையோட முடியறது. இந்த 4 மாசங்களும் வந்து இந்த 4 மாசங்கள்ல நம்மளுடைய குருமார்களையோ ஆச்சாரியர்களையோ பார்த்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதே மாதிரி பிக்ஷாவந்தனம் பண்றது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வசதியான சமாச்சாரம். ரொம்ப வசதியான சமாச்சாரம். அண்ட் இந்த கேலண்டரை பத்தி மட்டும் பேசணும்னா சார் ஒரு 2 மணி நேரம் பேசணும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேலண்டர். அது வந்து இன்னொரு எபிசோடா வச்சுக்கலாம். ஸோ சாதுர்மாசியத்தை பத்தி சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம சங்கராச்சாரியார் இருக்கிற ஆச்சாரியர் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நான் இனிஷியல் இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன், அதாவது இது கம்பேரிசன் இல்லை, இருந்தாலும் வந்து எப்படி மோடிஜி வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்காம அது வந்து அவர் அரசியல் சம்பந்தப்பட்டா பண்ணி இவர் ஆன்மீகமா பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த விதத்துல பார்த்தா ஒரு சனாதனத்துக்காக என்ன சொல்ற பரிபூர்ணமா தன்னையே அர்ப்பணிச்சவர்னு சொல்லலாம் இல்லையா அவர். சார் பெரியவாளை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு சில அருகதை வேணும். அது கரெக்ட், அது இல்லைன்னு நான் சொல்லல. பெரியவா மகாபெரிவாளா இருந்தாலும் சரி, நமக்கு பிரத்யக்ஷ தெய்வமா இருந்தவர் மகாபெரிவா. அதே மாதிரிதான் ஜெயேந்திர பெரியவாளும். இன்சிடென்ட்லி இந்த சாதுர்மாசியத்துக்கெல்லாம் நடுவுல உங்களுக்கு வந்து ஆடி மாசம் அவிட்ட நட்சத்திரம் தான் வந்து ஜெயேந்திர பெரியவாளுடைய ஜென்ம நட்சத்திரம். ஸோ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அதுல நடுவில் தான் வரும். அடுத்தது விஜயேந்திர பெரியவா. எனக்கு வந்து ஒவ்வொரு பெரியவாளுக்கும் வந்து ஒரு அவா எடுத்துட்ட ஒரு சங்கல்பம். தே ஹேவ் அவா குருமார்கள், அவளுடைய ஆச்சாரியமார்கள் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்கல்பம், இவா தனக்காக ஏற்படுத்தி கொடுத்த சங்கல்பம் மகா பிரமாதமா இருக்கும். விஜயேந்திர பெரியவாள்கிட்ட அவள்கிட்ட தரிசனம் பண்ணவர்கள் நிறைய பேரு பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்து அவளுக்கெல்லாம் அவர் சொல்றது நம்மளுடைய மகாபெரிவா ஸ்வதர்மா சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தர்மத்தை எப்படி நம்மளோட ரூட்ஸுக்கு போய் எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும். இவர் வந்து நிலம் நீர் அந்த மாதிரி நம்மளுடைய பேக் டு நம்மளுடைய கிராமங்கள்ல போய் நம்மளுடைய கிராமங்களுடைய அக்ரஹாரத்தை பேணி அதை பாதுகாக்கிறது, அப்புறம் வயல்களை பாதுகாக்கிறது, நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்மளுடைய வேத சம்ரக்ஷனாக்க பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பேக் டு ரூட்ஸுங்கிற மாதிரியான சங்கல்ப காரியங்கள் நிறைய வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் நடந்து. நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கெல்லாம் வந்து சார் ஆச்சாரியாளுக்கெல்லாம் வந்து அவளுடைய ஸ்மரணை, அவள் தூக்கம் நம்ம வந்து ஜென்ரலா நம்மள மாதிரி மனுஷாலோடலாம் கம்பேரே பண்ணிக்க முடியாது. பிகாஸ் சார் அவளோட தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஆன் அ ஹையர் பிளேன். ஆமா ஆமா. ஏன்னா அவ எடுத்துட்டு இருக்கிற சங்கல்பம் வந்து வைதிக நெறிய எப்படி அவங்களுக்கு கையில கொடுத்ததோ அதை அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அதை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ மகாபெரிவா வந்து அவர் பீட்டத்துக்கு வந்த பொழுது உங்களுக்கு தெரியாதது இல்லை என்ன, எவ்வளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச எவ்வளவு ஒவ்வொரு கார்னர் ஆஃப் த இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷாக்கை எங்கேயாவது ஒரு இடத்துல பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் குஜராத்ல ஏதோ ஒவ்வொரு இடத்துல அப்படி அங்கேயிருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து இங்க இருக்கிற ஒரு 10 பசங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த பர்டிகுலர் ஷாக்கா அந்த வேத ஷாக்கா வந்து அழிஞ்சு போகாம காப்பாத்திட்டு இந்த மாதிரி எவ்வளவோ. ஆக்சுவலா என்ன சொல்ல போனா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வேத பாடசாலைகள் இருக்கு, வேத படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கான்னா
நீங்க சொன்னவே நம்பர்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஃபேக்டா சொல்லணும்னா மகா பெரிவாளால தான் அது நடந்திருக்கு. மகாபிரிவா, காஞ்சி காமகோட்டி மடம், அண்ட் அது மாத்திரம் இல்ல சார், சிங்கேரி மடமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது நம்மளுக்கு தினமும் நம்ம பேசிக்கக்கூடிய விஷயம். அதான். ஏன்னா நம்ம அந்த பద్ధதியை ஃபாலோ பண்றோம். ஆமா, நீங்களும் நானும். கரெக்ட். பட் ஆனா எப்படின்னாக்க இந்த சங்கர மடங்கள் ஜென்ரலா இப்போ பகவத்பாதர் வந்து அந்த காலத்துல என்ன நினைச்சு அந்த மடங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணாரோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி அவா மாறாம காலத்துக்கு ஏத்த மாதிரி அவர்களுடைய இந்த ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும். அப்ரோச் இல்ல, நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டேன். அதாவது இப்ப மாடர்ன் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுண்டு அது மூலமாக இவர் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் எப்படி இதுல இப்போ இந்த மாதிரி பழைய காலத்து சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு வரணும். ஏன்னா the future are only them. So they will have to take it and run. The pattern has to be passed at some point in time. So அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்புங்கிறது வந்து விஜயேந்திர பெரியவா மாதிரியான ஆச்சாரியர்கள் அவள்கிட்ட தான் இருக்கு. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து they are drawn towards. No, that is true. யங்ஸ்டர் அவர் ஃபோக்கஸே வந்து நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ்டா தான் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பாக்குறோம், இன்னும் நிறைய இருக்கு சார். பெரிய ஆசீர்வாதத்துல நிறைய விஷயங்கள் நடக்கணும். இல்ல கரெக்ட், அதான் நான் சொன்னேன். எதுக்காக நான் இதை கொண்டு வந்தேன்னா, இப்ப வந்து ஆன்மீகத்திலையும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நமக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பద్ధதியை ஃபாலோ பண்ற நம்ம பெரியவா எந்த அளவுக்கு அதுக்கு அதாவது எனக்கு தெரியும், நீங்க அப்போ ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் அப்புறம் நம்ம எங்கேயோ போயிட்டோம். அதாவது அவர் வந்து யோக நித்ரைன்னு தான் நினைக்கிறேன். அவள்லாம் தூக்கம் கீக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நான் அப்கோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, அவரோட ப்ரோக்ராம் கீக்ராம்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஐ யூஸ் டு வண்டர் எப்படி இது, அதாவது அது தப்போ வலிமை. ஏன்னா ராத்திரி வந்து இது பண்ற அவர் ஓய்வு எடுக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னா கூட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது மெரினா இருக்கார் இல்லையா, பரணிதரன் வந்து பெரியவா கூட மகா பெரியவாளோட நிறைய இருந்திருக்கார். அப்போ அவர் ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு சொன்னார். அதாவது இவர் அங்கே போவார், தரிசனத்துக்கு போவார், நைட்டு ஸ்டே பண்ணிடுவார். ஸோ அவர் இருக்கிற பக்கத்து ரூம்ல இவர் படுத்துட்டு இருப்பாராம். திடீர்னு ஒரு 2 மணியோ 3 மணிக்கோ ஒரு சொடக்கு சத்தம் மொத்தம் கேட்குமா. அந்த சொடக்கு சத்தம் கேட்டதுன்னா இவர் கூப்பிட டக்குன்னு போன. அப்போ எனக்கு அவர் சொல்றாரு, ஸோ இவர் எப்போ ஓய்வு எடுத்துக்கிறாருன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க சொல்லும் பொழுது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் விஜயேந்திர பெரியவாளை பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான, அது என்ன ஒரு எலிஃபென்டைன் மெமரி, அது ஒரு டிவைன் மெமரி, அசாத்தியமான மெமரி. நீங்க போயிட்டு ஏதாவது ஒன்று அவர் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போனாலே வேலை கொடுப்பாரு. give you a task. நீங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போங்க, 2 வருஷம் போகாதீங்க, 2 வருஷம் கழிச்சு போனேன்னாக்க அதையே திருப்பி கேட்பாரு உங்கள்கிட்ட. How he does that, அது நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இதுல நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த கர்மா சீரீஸ் நான் பண்றபோது முதல்ல போய் அவரோட அனுகிரகம் வாங்கிட்டு பண்ணினோம் எல்லாம், வாட் எவர் இட் இஸ். பட் என்ன நீங்க சொல்ற மாதிரி என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, எத்தனையோ பேர் வந்து பார்க்குறவாள், தௌசண்ட்ஸ். அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து கவர்னர்லேருந்து யாரெல்லாமோ வந்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் போறா. ஸோ ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் போனா கூட அதை பார்த்த உடனே அவர் பாம்பே சாணக்கியா கர்மா, நான் வந்து ஜஸ்ட் ஃபிளாபகாஸ்டட். ஏன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கெல்லாம் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை அப்படி பார்த்தோன்னே டக்குன்னு அப்படி வந்துவிடும். அண்ட் ஜஸ்ட் அந்த ஆல்சோ த டிராவல், அவர் எவ்வளவு டிராவல் பண்றாரு. எனவே எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இது சனாதன தர்மத்துக்கும் அந்த மாதிரி ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியால் நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த சாதுர்மாசிய சமயத்துல அவரவர் ஆச்சாரியர்களை போய் பார்த்து பண்ண நல்லது. ஏன்னா அதுல ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய பேர் பண்றது இல்ல. அவங்க ஆச்சாரியார்களை போய் பார்த்து அவங்க என்ன பண்ணணுமோ, என்ன மரியாதை செலுத்தணுமோ, அந்த ஆசீர்வாதம் வந்து
ஜெனரேஷன்ஸுக்கு வரக்கூடாது. ஸோ இது மூலமா இதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஓ இதெல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினால்னா நல்லதுதான். அண்ட் நவ் சரி, ஆன்மீகத்துலேருந்து கொஞ்சம் அரசியலுக்கு வருவோம். நீங்க சிரிக்கும் போதே நினைச்சேன் இந்த மரியாதைங்கிற ஒரு வார்த்தை சொல்லு. அதாவது அரசியல்ல வந்து நான் கொஞ்சம் பின்னோக்கி போய் அங்கேருந்து ஃபார்வேர்டுக்கு வரேன். அதாவது 1947க்கு அப்புறம் பார்த்தேன்னா ஒரு நிறைய கட்சிகள் வர ஆரம்பிச்சது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதில் வந்து ஒரு சபை நாகரீகம்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அப்போ. அதாவது இந்த கட்சி வந்து தாம் பண்ணின அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லுவா, அந்த கட்சி தாம் பண்ண அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லுவா. அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா அவன் பண்ணாததை இவ சொல்ல ஆரம்பிச்சா, இவன் இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் பண்ணல. மூணாவது ஸ்டேஜ் என்ன வந்ததுன்னா குத்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதாவது அவன் தப்பு பண்ணானே அதனால நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன்ல நியாயப்படுத்த ஆரம்பிச்சான் அவன் பண்ண தப்பு. இதுல என்ன ஆச்சுன்னா உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அதாவது அவனை வந்து கொஞ்சம் ஏளனமா பேசுறது, கிண்டலா பேசுறது, அது அப்படியே மாறி இப்போ ஆக்சுவலா என்னன்னா இந்த சோசியல் மீடியா, இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாலாம் வந்ததுக்கு அப்புறம் சென்சார்ஷிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சுட்டா. இப்போ சமீபத்து உதாரணம்னா இப்போ சிஜேபி அவளோட ப்ரொட்டஸ்ட்ல வந்து நரேந்திர மோடியை பத்தி, அதாவது அவளுக்கு அந்த பிரைம் மினிஸ்டருங்கிற ஒரு மரியாதையோ மதிப்போ இல்லாம போயிடுது. இத்தனைக்கும் வந்து நம்ம இம்பார்ஷியலா சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தவறுகள் பண்ணியிருக்கலாமா இருக்கலாம், ஆனா அவர் அவ்வளவு மோசமா நடந்துன்றது கிடையாது இந்த அளவுக்கு அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு. அதே மாதிரி இது ஒரு பக்கம் இன்னைக்கு நடந்த விஷயம். அதாவது ஒரு என்ன சொல்றது, துணை முதலமைச்சரா இருந்தவர் ஒரு பர்சனல் லெவல்ல போய், அதுவும் அந்த அந்த சென்டென்ஸ் என்னால சொல்லக்கூட முடியல, அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு லெவல் வந்துருச்சா. அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் சரியா தப்பா அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த உபயோகப்படுத்துற சொற்கள் ரொம்ப கொச்சையா, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார். இது அரசியல் நாகரிகம் டுக்க டிப். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல வந்து காமராஜர் மாதிரியான, ராஜாஜி மாதிரியான, பசும்பொன் தேவர் மாதிரியான இவர்கள்லாம் இருந்து அதுக்கப்புறமா அந்த அரசியல் நாகரிகங்கிறது அப்புறம் நிறைய மாறிது. அதனுடைய ஒரு விளைவுதான் நீங்க சொல்றது. சிஜேபி வேற. சிஜேபி வந்து மோடிய இன்னைக்கு திட்டினாங்க, இன்னைக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. காரணம் சார், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில வந்து 22 வருஷத்துல அவர் என்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ மோடி வாங்காத திட்டு உலகத்துல யாருமே வாங்க இல்ல. நான் அதை சொல்லல சார், கிரிட்டிசைஸ் பண்ணட்டும் திட்டட்டும். அந்த திட்டத்துல நீங்க வந்து அந்த அநாகரிகத்தை இல்ல சார், ஒரு பர்சனல் அட்டாக் தானே இருந்திருக்கு. இல்ல பர்சனல் அட்டாக் எந்த லெவலுக்கு போகலாங்கிறது இருக்கு இல்லையா. அது அம்மாவை பத்தி சொல்றது, உன்னோட 13வது நாள்னு சொல்றதெல்லாம் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் தான், யாரு கேவலமா பேசுறதுங்கிறது. அது சரி. ஏன்னா இல்ல அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்லையா. மோடி பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடியே வந்து வேணா இங்க வந்து டீ வேணா வந்து கொடுக்கட்டும் தான் மணிசங்கர் ஐயர் சொன்னார். அது கரெக்ட். அவங்க அம்மாவை பத்தி திட்டினாங்க அப்பவும் என்ன. அதுக்கப்புறமா மோத்கா சதாகர் சொன்னான். அப்ப சி அதுக்கும் ஆனா பிஜேபியில செகண்ட் தேர்டு இல்ல ஆன்லைன் வாரியர்ஸ் ரொம்ப paragon of virtue நான் சொல்றேன். சரி, கரெக்ட் கரெக்ட். நான் வந்து பொதுவா தான் சொல்றேன். நான் வந்து I'm not talking about either BJP or any other party. அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடியே வந்து சசி தரூரோட வைஃபை பத்தி சொல்லும் போது 50 kg பிரைஸ் தான் சொன்னாரு வர ட்ராஃபி. சோ இட்ஸ் தேர் எவ்ரிவேர். இது வந்து ஆனா இது ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சிக்கும் யார் அந்த லைனை பவுண்டரிய கிராஸ் பண்றதுங்கிறதுல ஒரு பெரிய காம்படிஷன், ஒரு அபத்தமான காம்படிஷன். இது என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது. இது தலையில அடிச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம காதுல போட்டு கூடாது. அப்ப அப்படி சொன்னேன்னா அப்ப இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்ட ஆக்ஷன் கரெக்டா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளரி ஆக்ஷனா தான் இவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த எஃப்ஐஆர் படிச்சேன், பிஎன்எஸ்ல உள்ள அத்தனை செக்ஷனையும் போட்டுருந்தாங்க. இதுவா சொல்றேன் என்ன. ரெண்டாவது கண்டிப்பா இதுல வந்து கெட் அவுட் ஆஃப் இட் லீகலிங்கிறது எல்லாரும். அது சரி. சோ அதான் இன்னைக்கே அவர் ரிலீஸ் பண்ணனும் தானே ஹைகோர்ட்ல சொல்லிருக்காரு. தட் இஸ் ஏன்னா இது வந்து
லீகல் ஆக்ஷன்றதை விட இது எக்ஸாம்பிளரி, எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க வந்து இந்த ஆக்ஷனுக்கு ஆன்லைன்ல எவ்வளவு சப்போர்ட் இருந்து பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். எனக்கு இதே ஆக்ஷன் எல்லாருமே எடுக்கணும்னு தான் நான் கேக்குறேன். அது சரி, அது அவங்க கட்சி ஆட்களா கூட இருக்கலாம், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இத ஒண்ணு ஒரு ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் இருக்கணும், ஒரே சிங்கிள் ஸ்கேல் தான் இருக்கணும். இது எக்ஸாம்பிளரியா எடுத்திருக்காங்கன்னா இது எக்ஸாம்பிளரியா சரி, இது இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத ஃபாலோ அப் பண்ணணும். பட் அது நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன சரி, அதாவது irrespective ஆஃப் த பார்ட்டி, எனி பார்ட்டி தட் கம்ஸ் டு பவர் மோரலஸ் இதே மாதிரி தான் நடக்கும். அவன் பேசினான்னா நியாயம், ஐயா பேசினான்னா அநியாயம். ஸோ இதுக்கு வந்து வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இனிமே இதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணுமா, இப்படிதான் இருக்குமா? ஆமா, பழக்கப்படுத்திக்க வேணாம், காதுல வாங்கி வேணாம், அவ்வளவு பழக்கப்படுத்திக்கணும். சார், எப்போதுமே the world has always been ஒரு 2 போல்ஸ், எக்ஸ்ட்ரீம் போல்ஸ் என்னைக்குமே இருந்திருக்கு. அதுக்கு நடுவுல இருக்கிற கிரே ஏரியா தான் இன்னைக்கும் ஜாஸ்தி. சோ நாம எங்க நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? டெல் மீ வாட் வி கேன் டு. இப்போ போயிட்டு நீ எல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு ரூல் ஆஃப் லா ஒன்னு இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த ரூல் ஆஃப் லாக்கும் நடுவில் இருக்கிற அந்த லைன் வந்து ரொம்ப பிளரியான லைன். யார் இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு கிராஸ் ஆறாங்கிறது ஒண்ணுதான். இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எந்த அளவுக்கு நீ யூஸ் பண்றோம், அதுக்கு மேல இப்ப சிஜேபியில அவ்வளவுதானே. அங்க சொல்லிருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, 14, 15 இல்ல விஷயம் தெரியாத பசங்க வேற. அதான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து பார்த்து நீங்க என்னத்த பண்ண முடியும். அதான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட கேக்குறா நீட்டோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க, அவளுக்கு தெரியல. சோ அதான் நீங்க சொல்ற மாதிரி யாரெல்லாமோ வந்திருக்கா, என்னமோ பண்ணிருக்காங்க. என்ன இது வந்து சும்மா ஒரு திருவிழா மாதிரி ஆயிருக்கு சார். அது சரி, அந்த திருவிழால வந்து என்ன திருவிழா, முடிய திட்டுற திருவிழா. அது சரி, இது அந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. இப்போ அதோடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன, ஒண்ணும் கிடையாது. ஆனா இது இந்த நீட்டை பத்தி மட்டும் நீட் வந்து ப்ராபபிலி we will have a separate session because I have my opinion on how it has to be conducted and other things. ஒரு என்னன்னாக்கா இது ஸ்லிப் ஆயிட்டே இருக்குங்கிறது நாம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொன்னோம். கரெக்ட். அதுக்கு முன்னாடியே ஈவன் இன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேவ் பீன் சேயிங் 5 வருஷத்துல 3 வாட்டி லீக்கேஜஸ் ஆயிருக்கு. ஓகே, இது சாபட்டாஜ். இது என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும் அதை பத்தி. அதாவது இட்ஸ் அ பிசினஸ், அது தனி மாஃபியா, அது தனியா நடந்துட்டு இருக்கு, பேப்பர் லீக் பண்றதுங்கிறது. அண்ட் நாட் ஓன்லி தட், இதுக்கு முன்னாடியே நடந்துருக்கு சார். இது மாஃபியா மட்டும் இல்ல சார், ஐடியா இஸ் டு புல் டவுன் நீட். என்னன்னா நம்ம எங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்குமோ அங்க பேக் ஃபுட்ல இருக்க கூடாது. சோ இத ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் முதல்ல இது ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் கமிட்டியில இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது வேற ஒரு இடத்துல பிளக் ஓபன் அப் ஆயிருக்கு, நாட் தி சேம் பிளேஸ். லீக் ஒரே மாதிரி ஆயிருந்தா பரவாயில்ல, இது வேற ஒரு இடத்துல. பட் ஆனா அது எப்படி அப்ரோச் பண்ணாங்க, இப்போ இதுலயே எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இவங்க அப்ரோச்ல. இவங்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசின போதே சொன்னோம், நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு சிஜேபி பத்தி நான் சொன்னேன் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். பிகாஸ் இதுக்கு சப்போர்ட் எங்க இருந்து வருது, ஃபண்டிங் எங்க இருந்து வருதுங்கிறதுல இருந்தே நான் சொல்றேன். ஏன்னா முதல் கோணல் முட்டும் கோணல். ஆனா நீட் தர்மேந்திர பிரதான் இன்எஃபிஷியன்சி வீசா. ஓகே, கவர்மெண்டோடைய பிஆர் உடைய இன்எஃபிஷியன்சி, கவர்மெண்ட்ஸ் பிஆர் வாஸ் இன்எஃபிஷியன்ட். அப்ப வந்து அண்ணாமலை கேவ் அ ட்வீட் பாத்தீங்கன்னாக்கா தே ஷுட் டாக் அப்படின்னு. அதுக்கு another person whom I respect a lot, I have a lot of personal respect for him, Ananthan Ayyaswamy, தென்காசியோடைய பிஜேபி கேண்டிடேட் அவர் அண்ட் அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவர்னு சொல்லப்பட்டவர். இன்னைக்கும் ஐ லைக் him a lot. He gave a tweet asking இது எப்படி யார்கிட்ட போய் பேச சொல்றீங்க, நம்ம இவங்களோட நெகோசியேட்டா பண்ண முடியாதுன்னு அண்ணாமலைக்கு அவர் ரிப்ளை கொடுத்தாரு. அன்னைக்கு சாயங்காலமே கூப்பிட்டு வச்சு பேசினாங்களே, யார்கிட்ட பேசினாங்க? வாட் அண்ணாமலை செட் இஸ் இதை நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். இந்த டேமேஜ் கண்ட்ரோல்ன்றது பிஆர் மிஷினரி அண்ட் டேமேஜ் கண்ட்ரோல்ன்றது அண்ட் ஐ எம் சீயிங் இன் திஸ் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ரொம்ப ஸ்லிப் அவுட் ஆகிட்டே இருக்கு சார். அண்ட் வித் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன் தே ஆர் நாட் ஏபிள், அவங்களை காட்ச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா மோடி டைரக்டா செல்ஃபி வீடியோஸ்ல போட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல. கரெக்ட், தட் அலோன் இஸ் நாட் இனஃப். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா
15 மில்லியன் வியூ, 25 மில்லியன் வியூ. அவரோட அதுக்கு மேல போச்சு 300 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து இல்ல வியூஸ் சொல்றாங்க. கரெக்ட். But that is not an indication of the change of mind or anything. Could not be. ஆமா. But என்ன பொறுத்த வரைக்கும் இந்த current ruling dispensation probably people under Modi அடுத்த ஜெனரேஷன் ஓட்டர்ஸோட இதோ காஜ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஓகே, அண்ட் அந்த கேப்புக்குள்ள வரலாம் தான் மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. வெதர் தட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஆர் நாட், அது பிஜேபி இல்ல. சரி, கமிங் பேக் டு திஸ், இப்போ அப்கோர்ஸ் இதுக்காக தான் ஒரு டீம் இப்போ ஃபார்ம் பண்ணிருக்கா நந்தன் நீல்கனி வச்சுட்டு. இல்ல எக்ஸலன்ட் டீம் நீங்க சொல்றேன். ஆனா பார்லிமெண்ட்ல ஒருத்தி வந்து வேற ஏதோ சொன்னா, அந்த பிரியங்கா வந்து எனக்கு இதான் இல்ல, அதுக்காக தான் நான் இப்ப ஆரம்பத்தை சொன்னேன். எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த உபயோகப்படுத்துற வார்த்தைகள், அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவரோட நான் இதை எகைன் பொலிட்டிக்கலா பார்க்கல, அவரை பத்தி அதுவும் பார்லிமெண்ட்ல இப்படி பேசலாமா சார்? அதாவது her intention was not only to எழுதி கொடுத்தவா அந்த மாதிரி எழுதி கொடுத்து இல்ல her intention is not only to malign டாக்டர் காமகோட்டி. அவங்களுக்கு வந்து டாக்டர் காமகோட்டினா யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. her intention was to malign Hinduism. பட் அந்த கோமுத்ரா ஜைப் இருக்கு இல்லையா, பர்சனல் அட்டாக் ஆயிடுது. கோமுத்ரா ஜைப்னு சொல்றது நம்ம சொல்றோம், that is used only to malign Hinduism. and இது டாக்டர் காமகோட்டி பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மனுஷன் வந்து எத்தனை பேட்டன்ட் வச்சிருக்காரு, ஏஎன்எம்எல்ஏ என்னெல்லாம் ரெவல்யூஷன் எடுத்து வந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் மீறி அவரோட அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறது இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்தது இல்லை. ஆமா தெரியும். ஊர் சுத்தி பாக்குறதுக்காக நம்ம வந்து அட்லீஸ்ட் மலேசியா, சிங்கப்பூர், பக்கத்துல ஸ்ரீலங்கா வரை அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டது கூட கிடையாது. அது வந்து மகாபெரிவா சொன்னதை வச்சுட்டு அவர் பண்ணல, பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் இதுல சொல்லிடுறேன். அதாவது ஆக்சுவலா இன்னவே வந்து நம்ம பிரியங்காவை தேங்க் பண்ணணும். ஏன்னா இப்ப இந்தியா முழுக்க காமகோட்டி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும், முன்னாடி இந்த அளவுக்கு இல்ல. இப்ப என்னாச்சுன்னா அவ இந்த மாதிரி பேசினா நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ரீசெண்டா பார்த்த இதை வச்சு சொல்றேன், டெவலப்மெண்ட் வச்சு பார்த்தா இப்பதான் அவரை பத்தி எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருக்கா, யாருன்னு. சோ அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் கூட எடுக்கலாம். He is a master in implementing things. Correct. See, he was part of the JEE committee. And the way he implemented அதுவும் டெக்னாலஜி என்ன கேட்டா, அதான் திருப்பி this is again an extension of நீட்டை வந்து ஐஐடிஸ் கொடுத்து பயாலஜிக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் தான் முடிஞ்சு போச்சு சார். பிசிக்ஸ் மேத்ஸ் ஏற்கனவே இருக்கு சார், கெமிஸ்ட்ரி ஏற்கனவே இருக்கு, மேத்ஸ் தேவை கிடையாது நீட்டுக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து ஜேஇயோட சேர்த்து ஒரு சிங்கிள் எக்ஸாம் வச்சு முடிச்சலாம். என்னது உங்களுக்கு 3-4 எக்ஸாமினேஷன்? நம்ம ஊர்ல வந்து இந்த டெஸ்ட் வைக்கிறது, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு லெவலுக்கு போவேன், இன்ஜினியரிங் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வைங்க தான் சொல்றேன். பட் ஆனா அதுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்றது இன்னொரு இது. ஸோ இதுக்கு பண்ணும்போது இன்னொரு எக்ஸாம் ஜேஇ கையிலே முடிச்சுட்டு போயிடலாம், என்டிஏ எதுக்கு தனியா வச்சுருக்காங்க. சரி, இது பல விஷயங்கள் இருக்கு சார், இதை பத்தி பேசலாம்னா இன்னும் நிறைய. கரெக்ட். எனிவே, அதான் கமிங் பேக் டு இந்த யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ், அதுக்கு சொன்னோம். நீங்க சொல்ற மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட்னு நம்ம பண்ண வேண்டியதுதான். ஆஸ் எ ஆர்டினரி காமன் மேன், சரி உனக்கு பிடிக்கலையா அதை பார்க்காது. ஏன்னா இதை தடுத்து நிறுத்த முடியும்னு தோணலை, தடுத்து நிறுத்த முடியாது. அண்ட் ஏன்னா இப்ப எல்லாருமே யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்காளோ என்ன வேணாலும். anonymity gives them the license to be ugly. மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த மிருகம் ஒரு வக்கரம் இருக்கு இல்லையா, அது வக்கரம் வந்து என்ன பண்றது, நம்ம அனானிமிட்டிங்கிறதுனால பட்டுன்னு வெளில வந்துருது. பட் அவளுக்கு என்ன தெரிய மாட்டேங்கிறதுனா, they are not anonymous. ஏன்னா இல்ல எதுக்குன்னா இப்ப தானே இதே சொல்றேன், அதை ட்ராக் டவுன் பண்ண முடியும் இல்லையா. அதாவது நீ வந்து சாதாரணமா ஏதாவது சொன்னா ஒருத்தர் கேர் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சொல்ற பொழுது அது எகெயின் ஸோ நம்ம வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு என்ன we have to choose. இது வந்து எதனால நான் இக்னோர் பண்ணணும்னு சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் நம்மளே உள்ளுக்குள்ள நம்ம அசிங்கப்படுத்திக்க வேணாம். ஒரு அழகான ஒரு கிளீனா வச்சுட்டு இருக்கிற ஒரு மைண்ட் இதை உள்ள போட்டு இதை பத்தி திங்க் பண்ணி நம்ம வந்து அக்லிப்படுத்திக்க வேண்டாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, the more you think and talk about it, you give them eyeballs. கரெக்ட். அதுதான் வேணும் அவங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஒரு மாஸ் ADHD சார், அட்டென்ஷன் டெபிசிட் சிண்ட்ரோம். கரெக்ட்.
இது பண்றவங்க எல்லாருமே சொல்றேன், இந்த ஃபோமோன்னு சொல்றல அந்த மாதிரி ஃபோமோ வேற, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ங்கிறது வெரி ஜெனுவின். அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வேற. அது இருக்கிற இது வந்து அட்டென்ஷன் டெபிசிட். நானும் முன்னாடி நம்ம இன்னொரு வாட்டி பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா தெரியல, இந்த அபிஷ்டுங்கிறது. ஆமா ஆமா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன், அபிதிஷ்டத்தும் இச்சத்துங்கிற மாதிரி. இது வந்து எனக்கு நானும் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். இது இதை இக்னோர் பண்ணா இது செத்து போயிடும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்ப்போம். அதான் அதே மாதிரி. ஸோ டு ரவுண்ட் ஆஃப் என்ன நம்ம சொல்லலாம்னா, கரெக்ட், இதை வந்து நம்ம வந்து பெருசுபடுத்தாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இதை விட்டு விடுறது தான் இந்த பெஸ்ட். அண்ட் இக்னோர் இட் வித் லாட் ஆஃப் ரிகர். சரி, சொல்லுவேன், நம்ம கேஷுவலா இக்னோர் பண்ணாம இக்னோர் இட் வித் லாட் ஆஃப் ரிகர், டிசிப்ளின்டா அதை இக்னோர் பண்ணிடணும். எனிவே, இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டுமே நம்மளால பேச முடிஞ்சது. ஏன்னா ஆன்மீகமும் தேவை நமக்கு, அரசியலும் தேவை. பட் அரசியலோட சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு சமாச்சாரம். இல்ல அதுவே வந்து எனக்கே வந்து இது வந்து பிளான் பண்ணாம பண்ணது, அது தானா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு அரசியல் பேசுவா, இல்ல ஆன்மீகம் பேசுறது, ரெண்டு. ஸோ வி ஆர் ஏபிள் டு bring the two things together. And once again, my thanks to you, Ashwinji, for your time. Thank you. வெல், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சித்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்களை அறியாமையா ரெண்டும் வந்துடுது. ஆக்சுவலி தி இன்டென்ஷன் வாஸ் டு டாக் ஒன்லி அபவுட் ஆன்மீகம். பட் ஆன்மீகத்திலேயே இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆன்மீகத்திலேயே அரசியல் இருக்கு, அரசியல்லையும் ஆன்மீகம் இருக்கு. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆற அளவுக்கு கூட ஆயிடுது. ஆனால் இது என்னன்னா, இதில் ஆன்மீகமும் பேச முடிஞ்சது, அரசியலும் பேச முடிஞ்சது நம்மளால. அண்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒர்த்வைலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா நம்மளுக்கு டாபிக்கு பஞ்சமே கிடையாது, ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த வாரத்துக்குள்ள, அதை எடுத்துட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.